பெண்களுக்கு சொல்லுகிறேன், புத்தக வாசிப்பை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பதான் முன்னால இருக்கிறவன் என்ன பேசுறான்னு நமக்கு புரியும். பல நேரங்கள்ல முன்னால இருக்கிறாள் பேசுறது நமக்கு புரியறது இல்லை. ஊரிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டேன் நான். என்னடா இதுன்னு தேடி பார்த்தேன். பெண்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன், ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன். ஏ பெண், சரி வேற யார வேணாலும் வச்சுக்கோங்க. ஏ பின்னு ஒருத்தன் இருக்கிறான், இல்ல ஒருத்தி இருக்கிறா. ஏவை ஏமாத்துறாங்க, நல்லா ஏமாத்துறாங்க, அன்பு வச்சு ஏமாத்துறாங்க. அவங்க எப்படிலாம் ஏமாறுவாங்களோ அப்படிலாம் ஏமாத்துறாங்க. இந்த ஏலியும் பிலியும் யார் வெட்கப்பட வேண்டியவர்கள்? யாரு? பி தானே, ஏன்னா பி தான் ஏமாத்துறான். சரி, இது ஏக்கு தெரிஞ்சு போச்சு. ஏ தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் காலம் போகுது, இந்த பி என்ன பண்ணுது, மறுபடியும் ஏ கிட்ட வருது. ஏ கிட்ட வந்து அதே வேலையை ஆரம்பிக்குது. இந்த ஏ பழசெல்லாம் மறந்துட்டு பியோட மறுபடியும் பழகி ஆரம்பிச்சு மறுபடியும் ஏமாறுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப வெக்கப்பட வேண்டியது யாரு? இதுக்கு தான் ஊவரிங்னு பேரு. ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது ஒரு சொல்லை நான் கண்டுபிடிக்கிறேன். ஒரு சொல்லை கண்டுபிடித்து அதனோடு பயணம் செய்கின்ற பொழுது வாழ்க்கையில் தடம் மாறுகின்ற பல விஷயங்களுக்கான விளக்கம் எனக்கு கிடைத்து போகிறது. புத்தகம் இதைத்தான் செய்யும். புத்தகம் என்பது என்ன தெரியுமா? அது ஸ்டக் ஆகி இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் பம்பை ஆன் பண்ற மாதிரி. ஆன் பண்ணணும்னா முதல்ல ஒரு சொம்புல இருக்கிற தண்ணியை போடுவாங்க நம்ம அண்ணன்மார்கள்லாம். போட்டு மூடி ஆன் பண்ணீங்கன்னா குபு குபுன்னு தண்ணி வெளியில வரும். முதல்ல எந்த தண்ணி வரும்? போட்ட சொம்பு தண்ணி வரும். அப்புறமா எந்த தண்ணி வரும்? உள்ளிருந்து ஊத்து வரும். புத்தகம் போடப்படுகின்ற சொம்பு தண்ணீர் போன்றது. ஸ்டக்காகி இருக்கக்கூடிய நம்முடைய மனநிலையை அழுத்தி அகற்றி உள்ளே இருக்கின்ற நம்முடைய ஆழமான அறிவை நமக்கு வெளிப்படுத்துகின்ற பேராற்றல் புத்தகங்களுக்கு மட்டுமே உண்டு. பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன். நான் தோற்ற இடங்கள் எல்லாம் நான் தோற்கக்கூடாத இடங்கள் தான். நான் ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன் உங்களுக்கு. இங்க அந்த புக் இருக்கான்னு தெரியல. கெவின் ஒருத்தர் எழுதின புக்கு, பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு புக்கு. முடிஞ்சா தேடி எடுத்துக்கோங்க இருந்தா. வாழ்க்கையில் ஒரு தவறு செய்துவிட்டு 33 மாதங்கள் சிறையில் இருந்த ஒருவன் எழுதிய புத்தகம் பிளைண்ட் ஸ்பாட். அவன் எழுதுறான், இந்த தவறை நான் செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நான் செய்யாமல் இருந்திருக்கக்கூடிய சூழலை என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் அந்த தவறை செய்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவன் பட்டியலிடுறான். 18 பட்டியல் போடுறான். அந்த பிளைண்ட் ஸ்பாட்ல நீங்க பார்த்தீங்கன்னா கரும் புள்ளி, குருட்டு புள்ளி, கண்ணுக்கு தெரியாது. நீங்க காலையில ஏதாவது தேடுவீங்க, கிடைக்காது. உங்க வீட்டுல கேட்பீங்க, எங்கம்மா வச்ச? அங்கதான் இருக்கும், தேடுங்க. இப்ப அங்கதான்றது எங்கன்னு நமக்கு தெரியாது, தேடிக்கிட்டே இருப்போம். பிளைண்ட் ஸ்பாட் இங்க தானே இருக்கு, ஐயோ இங்கதான் இருக்கா, எனக்கு தெரியவே இல்லை. பிளைண்ட் ஸ்பாட். அந்த பிளைண்ட் ஸ்பாட் எந்தெந்த வகையில் வருகிறது என்று பட்டியல் போடுகிறான். செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட்னு ஒன்னு இருக்குங்க. ஒருத்தங்க வந்து சொல்றாங்க, நான் சொல்கிறேன் உங்கள் நகைகளை இங்கே அடகு வையுங்க. சொல்றவர் பெரிய நடிகர், செலிபிரிட்டி. வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், இங்கிலீஷ்ல பேசுறவன் புத்திசாலி. இதெல்லாம் நமக்கு ஃபீட் பண்ணியிருக்கு. செலிபிரிட்டி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அதை கேட்டுக்கலாம். அடிப்படையில் செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட்னு ஒன்று இருக்கு, ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட்னு ஒன்று இருக்கு. ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட் என்ன தெரியுமா? கெவின் சொல்கிறான், ஒரு பாவம் செய்துவிட்டு கோயிலில் போய் ஒரு 10 ரூபாவை போட்டுறது, ஒரு நன்மையை செய்யற, ஒருத்தனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துறது. நான் எவ்வளவு நன்மையை செஞ்சிட்டேன், அதனால் நான் செய்த பாவம் எல்லாம் போகுமா போவாது, அது பிளைண்ட் ஸ்பாட். பயாஸ்டு பிளைண்ட் ஸ்பாட். பொம்பளை பிள்ளை, அது பாவம், அவன் கிராமத்துல இருந்து வந்தான், அவன் தப்பு செய்ய மாட்டான். இவன் நகரத்துல இருந்து வந்தான், பாவம், இப்போதான் இவனுக்கு. இந்த பயாஸ்டு ஜெண்டர் பிளைண்ட் ஸ்பாட். அவன் பட்டியல் போடுகிறான். நீங்கள் போட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள், அது எந்த ஒரு குடும்பத்துக்கே நிர்வாக அதிகாரிகளாக இருந்து கொள்ளுங்கள், அல்லது ஒரு சாதாரண ஒரு கம்பெனிக்கு இருந்துக்கோங்க, அல்லது நீங்க மாவட்டத்துக்கு இருந்துக்கோங்க, யாருக்கு வேணாலும் இருந்துக்கோங்க, உங்களில் நீங்கள் தெளிய வேண்டிய விஷயங்களை புத்தகங்கள் உங்களுக்கு சொல்லி தருகின்றன.
மனிதர்களிடத்தில் இன்றைக்கு சொல்லித் தருவதற்கு பல விஷயங்கள் இல்லை, புத்தகங்கள் வெளிப்படையாக நமக்கு சொல்லித் தருகின்றன. அதனால் தான் சொல்லுகிறேன், ஒரு புத்தகம் ஜெயகாந்தன் சொல்கிறார். நான் இப்படி சொல்றேன், எத்தனை பேர் அதை மனம் உருகுகிறீர்கள் எனக்கு தெரியாது. இப்ப நான் இதை சொன்னேன்னா சில பேருக்கு ராத்திரியில் தூக்கம் வராது. ஜெயகாந்தன் சொல்கிறார், குழந்தை இறப்பு என்பது ஒரு மனிதன் வாழ்க்கையில் பார்க்கக்கூடாத ஒன்று. ஆனால் அது கூடுதலான வலியை எப்பொழுது தருகிறது என்றால் கதைகளில் குழந்தைகள் இறக்கின்ற பொழுது என்று எழுதுகிறார். கதைகளில் குழந்தை இருக்கிறது தாங்கவே முடியாதுங்க, படிக்கவே முடியாது நம்மளால. அப்போனா என்ன, காட்சியை விட புத்தகங்கள் நமக்குள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. வாசிப்பு மிகப்பெரிய விஷயத்தை ஏற்படுத்துது. நான் ஏதோ ஒரு விஷயத்தை படிக்கிறேன், நான் கண் கலங்குகிறேன், படித்துக்கொண்டே கண் கலங்குகிறேன், என் புத்தகத்தினுடைய வாசிப்பு மறைகிறது. அது ஒரு கவிதை தாங்க, ஒரு சின்ன கவிதை படிக்கிறேன், எனக்கு முடியவே இல்லை. நான் நேரா வண்டி எடுத்துட்டு ஒரு கடைக்கு போறேன், 2 கப்பு வாங்குறேன், 2ல தேநீர் வைக்கிறேன், 2ல தேநீர் வச்சுட்டு முன்னால ஒரு கப்பை வச்சுட்டு இந்த பக்கம் உட்காந்துட்டு குடிக்கிறேன். இன்றிலிருந்து ஒரு 18 வருஷத்துக்கு முன்னால சூழல் அப்படி இருந்தது. என்ன கவிதை அது? உலகத்திலேயே மிகவும் கொடுமையானது நமக்கு நாமே தயாரித்துக் கொள்ளும் ஒரு கோப்பை தேநீர். மனசை என்னமோ பண்ணிருச்சு. அப்பொழுது உட்கார்ந்து எழுதுகிறேன். நீங்கள் எதுவாக இருந்தாலும், இன்னைக்கு நான் தான் சொல்றேன், 1000 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரலாம் போலாங்க, 1000 அரசியல் தலைவர்கள் வரலாம் போலாம். எழுத்தாளர்களாக அவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூடுதலான ஒரு அந்தஸ்து அவர்களுக்கு சமூகம் தந்து விடுகிறது. கூடுதலான அந்தஸ்து தான் அது. உட்காந்து எழுதலாம் முடியாது, படிக்கவே முடியல, உட்காந்து படிக்க முடியல, எங்க இருந்து எழுதுறது? உட்கார்ந்து எழுதக்கூடியவர்கள் பிசாசு மாதிரி எழுதுறாங்க. காவல் கோட்டம் உள்ள பெருசு, எப்படி எழுதினாரு? வேள்பாரி எப்படி எழுதியிருப்பாரு? தகவல்களுக்காக எங்கெல்லாம் அலைந்திருப்பார்? ஒரு மனிதன் பைத்தியக்காரனாக சித்தனாக இல்லாமல் முடியாது. நான் யோசித்து பார்க்கிறேன், அப்படித்தான் எல்லா புத்தகங்களும் வெளிவருகின்றன. அந்த புத்தகங்களை எடுத்து கையில ஈஸியா கிடைச்சிருது. நான் ஒரு புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி, மெடிடேஷன் ஒரு புக்கு, 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரோன் மன்னன் எழுதிய ஒரு தொகுப்பு இருக்கும் இங்க. நான் நினைக்கிறேன் பென் குயின் போட்டுச்சு அது. மெடிடேஷன் அந்த புக்கு, அந்த பாரோன் மன்னன் தான் வாழ்ந்த 7ஆம் நூற்றாண்டில் சேர்த்த அத்தனை தகவல்களையும் சேர்த்து வச்சு கொடுக்கிறான். அவன் வெளியூர்ல போய் எங்கெல்லாம் ஆட்சி செய்தானோ அங்கெல்லாம் தகவல்களை தேர்ந்தெடுத்து அதை எழுதி தன்னுடைய வீட்டிலே, தன் அரண்மனையிலே ஒரு அறையிலே அடுக்கி வைத்தான். அந்த அறைக்கு அவன் வைத்த பெயர் என்ன தெரியுமா? மன மருத்துவ நிலையம். லிங்குசாமி அப்படின்ற ஒருத்தர் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ஒரு திரைப்பட இயக்குனர். அந்த திரைப்பட இயக்குனர் தன்னுடைய கவிதை தேடலுக்காக உலகளாவிய நிலையில ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். யார் வேண்டுமானாலும் கவிதைகளை எழுதி அனுப்பலாம், முதல் பரிசு அப்படின்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார். ஹைக்கூ கவிதை கொடுக்கிறார். போன வாட்டி 8000 கவிதை வந்துச்சுங்க உலகளாவிய நிலையிலிருந்து. 8000 கவிதையில உட்கார்ந்து அறிவுமதி, ஜெயபாஸ்கரன், விவேகா, நெல்லை ஜெயந்தா இவங்க எல்லாம் உட்கார்ந்து 350 தேர்ந்தெடுத்திருக்காங்க. 350ல இருந்து 50 எடுத்திருக்காங்க, 50 புக்கா போட்டாங்க. 8000 கவிதைகள்ல இருந்து 50, அதுல முதல் பரிசு வாங்கின 1 லட்சம் ரூபாய் கவிதையும் இருக்கு. வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். தனித்தனியா போயிருந்தா கொத்தி சாப்பிட்டு இருக்கோம், ஜோடி ஜோடியா போதே எப்படி கொத்து? இது ஃபர்ஸ்ட் பிரைஸா? செகண்ட் பிரைஸ் தான் சூப்பர். தூண்டில் மீன், அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. மீன் சாப்பிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு கூட சாப்பிட்டு இருப்பீங்க. பிடிச்சிட்டாங்க, இனிமேல் அது சட்டிக்கு தான் வரும், நதிக்குள்ள போவாது, கடலுக்குள்ள போவாது. கடல் டாட்டா சொல்லுதான், போயிட்டு வாமா அவ்வளவுதான் அப்படின்னு. மனசு கலங்கி போச்சுங்க எனக்கு இது படிச்சு. 3வது கவிதை பாருங்க, அது இன்னும் சூப்பர். சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு
தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில். மனசு ஒரு மாதிரி இனிப்பாயிடுதுல. என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம். நான் தமிழ் பேச்சிலையும் சொன்னேன். ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. பனி படர்ந்த கண்ணாடி, கண் வரைந்தேன், வழிந்தது கண்டீர். என்ன படிமோ எல்லாம் நம்ம சின்ன பசங்க தான், 40 வயசுக்குள்ளதான் எழுதுது. எல்லாம் நமக்குள்ளதான் இருக்கிறாங்க. வாசிப்பாளர்கள் இங்க இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் எழுத்துக்களும் இருக்கின்றன. அந்த எழுத்துக்களை வெளியில் கொண்டுவதற்கான சூழலை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது அடுத்தவர்களுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு. நான் இப்படி சொல்றேன். இந்த வருஷம் வந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப பிடித்தமான கவிதை, நேற்றைய சண்டையை மறந்து புன்னகைக்கிறது எதிர்வீட்டு குழந்தை. பசித்த மீன்களுக்கு இரையாக போவதில்லை குளத்தில் மிதக்கும் நிலவு. ஏறி போகும் எறும்பை ஆச்சரியமாக பார்த்தது ஆழ குழிக்குள் விழுந்த யானை. மனசு என்னமோ பண்ணுதுல. தூரத்தில் தூக்கத்தில் புன்னகைக்கும் குழந்தையின் முகம் கடவுளின் சாயல். பாருங்க, யாசக பாடனில் யாசக பாடகனின் தட்டில் சில்லறை விழ தடுமாறும் பாடல். வேணும், கலையும் வேணும். பாடிக்கிட்டே இருக்கும்போது சத்தம் கேட்டுருச்சே, ஒரு மாதிரி ஆயிட்டேன் நான் இதை படிச்சு. தண்டவாளங்கள் சந்தித்து கொண்டன பழைய இரும்பு கடையில். இது பாருங்க, எனக்கு ரொம்ப அழுத நான் இதை. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி அப்பா தான். பொத்தலோடு தான் நெய்வார்களோ அப்பாக்களின் பனியன்களை. 3ஆம் பரிசு பெற்ற கவிதை. மந்தையில் இருந்து தவறி செல்லும் ஒற்றை ஆட்டின் பாதை சரியாகவும் இருக்கலாம். கிளம்புங்க, மந்தையில் இருந்தது போதும், உங்கள் பாதை சரியாக கூட இருக்கலாம். செகண்ட் கவிதை, நான் சொன்னல நைட்ல தூக்கம் வராதுன்னு, அந்த மாதிரி கவிதை. மாடு தொலைந்த இரவு தேடி அலையும் திசையெல்லாம் கேட்கும் மணி ஓசை. நாமெல்லாம் நல்லா தூங்குவோம், முக்கியமானவங்க தூங்க மாட்டாங்க. மணல் திருடனுக்கும் அஸ்தி கரைக்க தேவைப்படுகிறது ஒரு நதி. கடைசி மூச்சில் என்னையே பார்த்த ஆடு என்ன கேட்டு இருக்கும்? நான் பக்ரீத்தை கொண்டாடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இது பாருங்களேன், எத்தனை பேர் இங்க ரசிகர்கள்னு எனக்கு தெரியல. நான் ஒன்று சொல்றேங்க, கவிஞர்களா எழுத்தாளர்களா இவங்க இருந்துட்டு போதும். நிறைய பேருக்கு வரலன்னா விட்டுடுங்க. ரசிகையா இருங்க, ரசிகனா இருங்க. அது பெரிய விஷயங்க. அது எழுதுறதெல்லாம் சிரமம், வாசிக்கிறது சுகம். அந்த சுகத்தை நாம் அனைவரும் என்ன தெரியுமா? ஒரு நன்றி சொல்லுங்க. படிக்க வருது, படிச்சா புரியுது, ஏன் விட்டு கொடுக்கணும்? படிச்சு முடிப்போம். இங்க பாருங்க, இந்த கவிதை சொல்றேன். மழைக்கு பின் கம்பியில் சிறிது ஓடி ஒத்திகை பார்க்கிறது துளி நதி. அது அப்படி ஓடுது, பார்த்துருப்பீங்கல்ல. நிறைய பேர் கம்பிகளை உள்ள பார்த்துருப்பாங்க, வெளியில மழையில நாம தான் பார்ப்போம். சுதந்திரமா இருக்கிறவங்க தான் அதை பார்க்க முடியும். மழை பெய்த கம்பிகள், நூலருந்த பட்டம் பதற்றத்துடன் கை நீட்டுகிறது மரம். என்னைக்கா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கனிமொழி அக்கா வந்திருந்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்க்கு. நான் ஆடியன்ஸா உட்கார்ந்துருக்கேன். அவங்க சொன்ன ஒரு கவிதை சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க அழுதுட்டாங்க. அவங்க கண்கள்ல கண்ணீர் வந்துருச்சு. அதை பார்த்துட்டு இருக்கிற நானும் கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. எங்க எல்லாரும் நிறைய பேர் அழறோம். அந்த ஒரு கவிதை தான். காட்சிப்படுத்துங்க, பெண்கள் இருக்கிறீர்கள், இளைஞர்கள் இருக்கிறீர்கள், முதியவர்கள் இருக்கிறீர்கள். கடைசியிலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். ரொம்ப இருட்டான ஒரு காட்டுக்குள்ள ஒருவேளை பௌர்ணமி அன்னைக்கு போயிடுங்க, ஒற்றை இலை கூட இல்லாத அந்த மரத்தை பாருங்களேன். அது தலையில பெருசா சூடிக்கிட்டு இருக்கும் நிலவை. உடைந்த பானையின் சில்லுகளில் மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் நீர். அந்த இடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். எங்க போறது இந்த கவிதையை படிச்சுட்டு? எப்படி நான் அமைதியாக இருப்பது இதை படித்து விட்டு?
அடுத்தது யாருக்கு பிறந்த நாள் என்று ஏக்கத்துடன் எதிர்பார்க்கும் காப்பக குழந்தைகள். ஏரியில் கட்டிய வீட்டில் வாழ்கிறது வாஸ்து மீன். இத்தனை பெரிய ரயிலில் குழந்தை இருக்கும் பெட்டி மட்டுமே விழித்திருக்கிறது. தறி நெய்யும் ஓசையில் தெரிந்து விடுகிறது அம்மாவின் மனநிலை. நான் அனுபவித்ததை உங்கள் மனம் கவர்கின்ற வகையில் தான் என்னால் சொல்ல முடியுமே தவிர, நீங்கள் உயிர்ப்பான விஷயத்திற்கு போக வேண்டும் என்றால் அதற்குள் விழுந்து நீங்கள் நீந்தி அதை வாசிக்க வேண்டும். வாசிப்பு பயிற்சி என்பது அல்லாதையானது. அது அடுத்தவர்களுடைய வாசிப்பில் இல்லை, அடுத்தவர்கள் எடுக்கின்ற காட்சிகளில் இல்லை. அது என்னுடைய சுய அனுபவமாக இருக்கிறது. அந்த சுய அனுபவத்தை நான் எப்படி பெறுகிறேன் என்பதில் தான் புத்தகம் வெற்றி பெறுகிறது. ஏதோ ஒரு பழைய புக்கு அந்த கோசாஸ் பத்திரிக்கை வெளியில போட்டு வித்துட்டு இருந்தாங்க. ஒரு புத்தகத்தை எடுத்தேன். பஞ்சதந்திர கதைகள்னு ஒரு கதைகளுங்க, குட்டி புக்குங்க. நமக்கு நிறைய, நாம 1001 இரவு அவ்வளவு கொண்டாடுறோம்ல. நம் பஞ்சதந்திர கதைகள், நம்ம அம்புலி மாமாவில் வந்த கதைகள், அந்த கதைகளை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தி இருக்கிறோம். அவன் வச்சிருக்கான் பாருங்க, 100 ஆண்டுகள் கழித்தும் அரேபிய இரவுகள் சொல்லிட்டு அவன் வச்சிருக்கான் 1001 இரவுகள்னு. நாம விட்டுட்டோமே நம்ம கதைகளை, நம்ம நாவல்களை நாம விட்டுட்டோமே, நம்முடைய மரபு சார்ந்த விஷயங்களை விட்டு விட்டோமே. அதை தூக்கி பிடிப்பதற்காக நான் அந்த புத்தகத்தை வாசிக்கிறேன். அதுல ஒரு குட்டியான ஒரு கதை, உங்க குடும்பங்கள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க, உங்க தனி மனித வளர்ச்சிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க, யாருக்கு வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு எலிக்கும் ஒரு பூனைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருதுங்க. இப்படி ஒரு கதை. எலிக்கும் பூனைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வருமா? கதைகளில் வரும், கதைகளில் வரும். நான் எப்பவுமே சொல்லுவது உண்டு, என் அம்மா என்னை கதை சொல்லிதான் வளர்த்தாள். என் அம்மா காயல்பட்டினத்துக்காரி, தூத்துக்குடி. அவளும் என்னை கதை சொல்லிதான் வளர்த்தாள். என் அம்மா என்னை கிழிந்த பாயில் போட்டுக்கொண்டு கதை சொன்னாலும் அவள் பறக்கும் கம்பளங்களை பற்றித்தான் கதை சொல்லுவாள். அம்மாவின் கதைகளில் கிழிந்த பாய்கள் வந்தது கிடையாது. அதுதான் கதை சொல்லுதலுக்கான மேன்மை. அதனால் தான் நான் இப்பொழுது பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன். வாழ்க்கையில் பறக்கும் கம்பளங்களில் நாம் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய மரபு சார்ந்த விஷயத்தை கடத்துங்கள். தப்பான விஷயம் இருந்தால் ஏன்னு கேள்வி கேளுங்க. சரியான விஷயம் இருந்தால் டார்ச் லைட் மாதிரி, டார்ச் பேரர் மாதிரி அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போகணும். பாருங்க, ஒரு பூனைக்கும் எலிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, அக்ரிமெண்ட். டெய்லி ஒரு நாள் 2 பேரும் சந்திச்சுக்கணும், நல்லபடியா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒருத்தர் இன்னொருத்தர் மேல எந்த தாக்குதலும் இல்லை, சாப்பாடு ஏதாவது கிடைச்சா பகிர்ந்துக்கலாம். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பூனையை காணோம். எலி தேடி தேடி பார்த்தது, பூனையை காணோம். காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் தேடிச்சு, காணோம். மத்தியானத்துக்கு வீட்டுக்கு சாப்பிட வந்துச்சு. அப்போ ஒரு குட்டி எலி இருந்தது. குட்டி எலி கேட்டுச்சு, எங்கம்மா மாமாவை காணோம்? தெரிலடா, எங்க போச்சுன்னு தெரில, வா போய் தேடலாம். 2 பேரும் போறாங்க. பஞ்சதந்திர கதை. இல்லை, நீங்க என்ன கத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் பல விஷயங்களை கத்துக்கிட்டேன். அது படிச்சதுக்கு முன்னால நான் வேற, அது படிச்சதுக்கு அப்புறமா நான் வேற. நான் அதை கடத்திடுறேன், முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. டைமிங்னு ஒன்று இருக்குது. எங்க, எப்போ, எப்படி. சரியான விஷயமா இருக்கும், தப்பான நேரமா இருக்கும். தப்பான விஷயமா இருக்கும், சரியான நேரமா இருக்கும், மிஸ் ஆயிடும். சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை அடிக்கணும், தப்பான விஷயத்துல சைலண்டா இருக்கும். இது புரிய மாட்டேங்குது, அனுபவத்துல புரிய மாட்டேங்குது. இல்ல, கதை எப்படி சொல்லி தருது பாருங்க. உங்களுக்கு ஒரு புத்தகம் சொல்லி தருகிறது. உங்களுக்கு மத்தியானம் 1 மணிக்கு கிளம்புது, தேடி தேடி போய் ஒரு காட்டுக்குள்ள போச்சு. காட்டுக்குள்ள ஒரு வேடம் பிடிச்சி வச்சிருக்கான் பூனைய. அவன்கிட்ட போய் நின்னு கேட்டுச்சு, ஹேய் இங்கேயா இருக்கிற? 5 மணிக்கு பிடிச்சதுரா, பசிக்குதுப்பா, சீக்கிரம் கட் பண்ணி விடுப்பா, வெளில வரணும்னு. டைம் பார்க்குது 5. சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு இன்னொரு 1/2 மணி நேரம் இருக்கு. என்ன செய்யலாம்? மெதுவா கடிக்குது. உடனே அந்த குட்டி வந்து டக்கு 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 டக்குன்னு கடிச்சது. அம்மா கண்ணை காட்டுச்சு, சைலண்ட் ஆயிடுச்சு. மெதுவா கடிக்குதுங்க, துடிக்குது பூனை. இது மெதுவா கடிக்குது. கரெக்டா 5:30 ஆச்சுங்க. தூரத்துல இருந்து சத்தம். வேடம் வந்துட்டான், டக் 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 டக்னு. அவன் வர்றதுக்கும் சரேல் இது கிழிக்கிறதுக்கும் உள்ள இந்த பூனை ஓடுறதுக்கும் இது எலி குட்டியை பிடிச்சிட்டு போய் பொந்துல அடையிறதுக்கு சரியா இருந்தது டைமிங்.
உள்ள இருந்து எலி குட்டி அம்மாட்ட கேக்குது, இவ்வளோ பசியோட இருந்த மாமாவை ஏன் இவ்வளோ நேரம் தவிக்க விட்ட? அம்மா சொன்ன பதில் தான் இன்னைக்கு நமக்கு பாடம். இங்க பாரு, அது பூனை, அதுக்கு சாப்பாடே நாம தான். சரியா? அப்போ எலி குட்டி கேட்டுச்சு, அதான் உன்னோட அக்ரிமெண்ட் போட்டிருக்குது, உன்னை சாப்பிட மாட்டேன்னு. அக்ரிமெண்ட் எனக்கு தான். அது காலையிலேருந்து பசியா இருக்குது. உன்னையும் காப்பாற்றணும், பூனையும் காப்பாற்றணும்னா சரியான டைமிங்க்கு வெயிட் பண்ணி சரேல்னு அறுத்து விட்டேன், அதுவும் ஓடிடுச்சு, உன்னையும் நான் காப்பாத்திட்டேன்ற ஒரு பஞ்சதந்திர கதை.